வெல்கம் டு மை சேனல். நேத்து பஞ்ச் நீடில் யூஸ் பண்ணி எப்படி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்றது அப்படிங்கிற வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல இத யூஸ் பண்ணி என்ன கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நாளைக்கு நான் வீடியோல காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்படி பஞ்ச் நீடில் யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கிறத நம்ம தனியா எடுத்ததுக்கப்புறம், அத வால் டெக்கராவோ அல்லது குஷன் கவர், பில்லோ கவர்ல ஸ்டிச் பண்ணியோ, இல்லன்னா டோர் மேட் மாதிரி நம்ம மேக் பண்ணியோ, டைனிங் டேபிள், டீப்பாய் மேல ஒரு கோஸ்டர் மாதிரியோ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர டீ ஷர்ட் இல்ல ஏதாவது ட்ரெஸ் நீங்க ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னா, அதில இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்க வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ இந்த கிளாத்லருந்து நம்ம இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு, இத நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணும்போது அந்த கிளாத்ல கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணிக்கணும். கரெக்ட்டா நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கிறத கரெக்ட்டான அளவுக்கு கட் பண்ணோம் அப்டின்னா, அது சரியா வராதுங்க. அது வந்து நம்ம டேமேஜ் பண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். இப்போ வீடியோல உங்களுக்கு கிளியரா தெரியுது இல்லையா? நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கிறத சுத்தியும் கொஞ்சம் கேப் விட்டு அந்த கிளாத்த கட் பண்ணிட்டு, அந்த கிளாத்லயுமே சின்ன சின்னதா கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படி கட் பண்ணிட்டு, இதில நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிட்டு, இந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணி வைக்க போறேன். இப்படி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம், அது நல்லா ட்ரை ஆன பிறகு, ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதில வச்சு நான் இத ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்ல ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கு, இல்ல ரொம்ப நேரம் ஆகுது இது ட்ரை ஆகுறதுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஹார்ட் க்ளூ கன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணி கூட நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. அது ரொம்ப குயிக்கா ஒர்க் பண்ணிரலாம். இப்போ இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்காக நான் லாவெண்டர் கலர்லயும், பிளாக் கலர்லயும் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன்ல. ஸோ நான் செய்ய போற கிராஃப்ட்லயும் இந்த கலர்கள் இருக்கிற மாதிரியே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன மாதிரியான எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரியான கலர்கள சூஸ் பண்ணிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லங்க, கோர்செட் மாதிரியோ அல்லது ட்ரெஸ்ல வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கோ, அதெல்லாம் வந்து என்ன கலர்ல நீங்க நூல் எடுத்திருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரியான கலர்கள சூஸ் பண்ணி ஒவ்வொரு கிராஃப்ட்டும் நீங்க மேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு த்ரெட்ல நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளாக் கலர்ல ஒரு பீட் கோர்த்திருந்தேன். அதுக்கப்புறம் லாவெண்டர் கலர்ல இருக்கக்கூடிய ஸ்மால் சைஸ் பீட்ஸ் எடுத்து நான் கோர்த்துக்கிறேன். ஒரு த்ரெட்ல 10 பீட்ஸ் இருக்கிற மாதிரியும், இன்னொரு த்ரெட்ல 11 பீட்ஸ் இருக்கிற மாரியும் நான் கோர்த்து எடுத்து வச்சிருந்தேன். எஸ்டர்டே வீடியோல ஒரு காடா கிளாத் ஒண்ணு காமிச்சிருந்தேன். அத ஹூப்ல மாட்டிட்டு, ஷிவானி அப்படின்னு என்னோட பொண்ணோட பேர் நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி எழுதியிருந்தேன். நேம்க்கு கீழ ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல் லாவெண்டர் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சிருக்கேன். பெயிண்ட் பண்ணது ட்ரை ஆனதுக்கப்புறம், அத ரிவர்ஸ்ல அயர்ன் பண்ணிட்டு, மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டு, ஒரு பென்சில் பவுச் மேக் பண்ணியிருந்தேன். இந்த பவுச்ல ஜிப் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடியே, நம்ம மேக் பண்ணி வச்சிருந்த அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்க வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபைனலா ஜிப் அட்டாச் பண்ணிட்டு, பீட்ஸ் கோர்த்திருந்தத அந்த ஜிப்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோல ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறதுனால, இது ஏதோ பெரிய சைஸ் பேக் மாதிரி தெரியுது. ஆனா இது வந்து ஸ்மால் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பென்சில் பவுச் தான். இப்ப நான் நேம் எழுதியிருக்கேன்ல, இதுக்கு பதிலா ஒரே ஒரு ஆல்ஃபபெட் மட்டும், அதாவது எஸ் மட்டும் கூட நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, நீங்க இதையும் கூட எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பெயிண்ட் பண்றதுக்கு அக்ரிலிக் பெயிண்ட் அல்லது ஃபேப்ரிக் பெயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. போஸ்டர் கலர், வாட்டர் கலர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு வாட்டி வாஷ் பண்ணாலே இதெல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும். இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணதுக்கு சுத்தியுமே நான் வந்து ஹேண்ட் ஸ்டிச் தான் போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த மாரி ஸ்டிச் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம்ல, எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிட்டு அத கட் பண்ண பிறகு, அதுல கம் இருக்கக்கூடிய கேன்வாஸ் ஷீட் எடுத்துட்டு, அத இதுல வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிறணும். கம் இருக்கிற பக்கம் நம்ம சைடு இருக்கிற மாரி வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு, அத எடுத்து நம்ம கிளாத் மேல வச்சு அயர்ன் பண்ணாலே போதும். அது நல்லா ஸ்டிக் ஆயிக்கும். பர்சனலா எனக்கு இந்த மாரி ஸ்டிக் பண்றத விட ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்டின்னா, அது இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்டின்னு ஒரு ஃபீல். அதனால நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஜிப்ப ஓப்பன் பண்ணிட்டு நான் இதுல ஸ்கெட்ச் பென், மார்க்கர், ஜெல் பென் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஜிப்லயுமே நான் வந்து பீட்ஸ் கோர்த்து எடுத்து வச்சிருக்கேன்ல, இதுக்கு பதிலா நீங்க என்ன கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க் பண்றதுக்காக உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணீங்களோ, அதே த்ரெட் யூஸ் பண்ணிட்டு, மினி சைஸ்ல பாம் ரெடி பண்ணிட்டு நம்ம இதுல ஹேங் பண்ணலாம். அப்படி இல்லன்னா டாசில் சேம் கலர் உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணி டாசில் மேக் பண்ணிட்டு, அத வந்து நம்ம இந்த ஜிப்ல அட்டாச் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி உங்ககிட்ட ஆர்டிஃபிஷியல் சார்ம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, இந்த இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான சார்ம்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நேம் அல்லது அல்ஃபபெட் மாதிரி பெயிண்ட் பண்றதுக்கு பதிலா, உங்களுக்கு புடிச்ச மாதிரி ஃப்ளோரல் டிசைன்லயோ, இல்லன்னா ஏதாவது டூடில் மாதிரியோ கூட நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி கூட நீங்க இந்த டூடில் எல்லாம் நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். சிம்பிளான இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எஸ்டர்டே அப்லோட் பண்ண வீடியோலயோ, அல்லது இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த வீடியோலயோ, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ, சஜஷன் இருந்துச்சுனாலோ, கமெண்ட்ல கேளுங்க. நான் சீக்கிரமாவே ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.